ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூரா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10 மினிட்ஸில் பனானா பேன் கேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிகமாக காசு கொடுத்து வெளியில் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டிலேயும் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் கேக் செய்கிறதுக்கு நான் 2 கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில். இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் இதனால சேர்த்துக்கோங்க. இது கூடவேவும் 1 கிளாஸ் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடா உப்பு, அடுத்தாப்பில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூடவேவும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு பட்டை பொடி, இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதை நம்ம கிண்ணத்தில் மாற்றிடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக இதில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு இல்லை கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப பெருசாக அழுத்து விட வேண்டாம், லைட்டாக இந்த சைஸுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் பேன் கேக் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்ளேம் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இது வேகட்டும். மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் மேலே மாவு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். பிரட்டி போடுறப்ப அது வெளியில் ஷேப் மாறாமல் கரெக்டாக வரும். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம பிரட்டி போட்டுடலாம். கீழ்ப்பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர மாதிரி எடுத்துருங்க. கறிகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். அப்படியே பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேன் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் ப்ளெயினாக சாப்பிட்றா தான் சாப்பிடுங்க, இல்லாட்டி தேன் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பேன் கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பனானா பேன் கேக் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.